வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் சினிமா டிக்கெட் சேனல்ல இருந்து சாமி படம் பரிதாபங்கள், கண்ணப்பா ரோஸ்ட், காஜி முத்திய பக்தி படம். போன தடவை இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ கூட அப்படிதான், வனிதா அக்காவின் குடும்பங்கள் கொண்டாடும் விட்டுப்படம் அப்படின்ற ஒரு டைட்டில் பண்ணியிருப்பாரு. செம்ம ரோஸ்ட்டாக இருக்கு. அது சிரிச்சு நான் ஃப்ரெண்டு கூட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குடா, அதான் போய் பாடுறா, சினிமா டிக்கெட் சேனலில் வனிதா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு செஞ்சுருப்பாரு. இந்த படமே ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இவரோட ரோஸ்ட் வீடியோ பார்த்து சிரிச்சு அந்த ரியாக்ஷன் வீடியோ செக் பண்ணலாம், உடனே போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் ஃபன்னாக இருக்குங்க. ஒவ்வொரு சீன் பை சீனாக வச்சு செஞ்சுருப்பாரு. கண்ணப்பா இந்த மூவியோட டீசர் அண்ட் ட்ரெய்லர் வந்து நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் மூவி பார்க்கல நான். ஸோ பார்க்கலாம், தெரில இது என்ன மாதிரி படம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இவர் டைட்டில் பார்த்தாலே சொல்கிறது ஒன்றும் இல்லை, என்னடா இது சாமிக்கு வந்த சோதனை, என்ன பண்ணிச்சிருக்கான்னு தெரில. சினிமா டிக்கெட் வீடியோஸ் நிறையா ரியாக்ட் பண்ணியிருக்கேன், பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், ரீசெண்டாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ரியாக்ட் பண்ண வீடியோஸ், இன்னைக்கு ரியாக்ட் பண்ண வீடியோஸில் அதை பற்றி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன், குட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தமிழ் வாணி அப்படின்றவங்க ஒரு ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அவங்களுக்கு பே பண்ணால் அவங்க பாடி இதெல்லாம் காமிப்பாங்க, ஓகேவா? அதான். ஸோ அவங்கள வந்து ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க, யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதை கிரிட்டிசைஸ் பண்ணி மிஸ்டேக்கை வீடியோ பண்ணியிருப்பார். அதுக்கு வந்து என் பேரை யூஸ் பண்ணிட்டேன், என்ன எப்படி நீ கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோவே தூக்கிட்டாங்க. அந்த வீடியோ இருக்காது. ஸோ அதுக்காக கேப்டன் கேகே அப்படின்ற அவரோட இன்னொரு சேனலில் அதை பற்றி பேசியிருப்பார், இந்த மாதிரி தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் என்ன நடந்துச்சு அப்படின்றது. அதுக்கப்புறம் A2D சேனலில் PC டாக் நந்தகுமார் வந்து இன்னொரு வீடியோ பண்ணியிருப்பார். அது எல்லாமே நான் ஆஃப்லைனில் பார்த்துட்டேன், பயங்கரமாக பேசியிருப்பார். காப்பிரைட் ஸ்ட்ரைக் மட்டும் இங்கே இஷ்யூ கிடையாது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது தான் இங்கே மேஜரான ஒரு பாயிண்ட்டே. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனுஷனுமே வெளிப்படையாக பேசவே முடியாது. ஏதாச்சும் ஒரு இஷ்யூ அப்படின்னா ஓப்பனாக பேச முடியாது. இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லை ஆள் பலமோ பொருள் பலமோ வச்சுருந்தாங்கன்னா அப்படியே அமுக்கிட்டு போயிடுவாங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது, எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதைத்தான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ பண்ணியிருப்பார் A2D சேனலில். ஸோ அந்த மிஸ்டர் கேகே அவரோட கேப்டன் கேகே அப்படின்ற இன்னொரு சேனல், அந்த வீடியோவும் பாருங்கள். அதுக்கப்புறம் A2D சேனலில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற ஒரு வீடியோவும் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு வீடியோவே பார்த்தீங்கன்னா அந்த கான்டெக்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். அதை ரெண்டு பார்த்துருங்க. நான் வந்து ரெண்டுமே ஆஃப்லைனில் பார்த்துட்டேன், ஸோ அதனால் ரியாக்ட் பண்ணலை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் புரியும். ஸோ அவ்வளோதான். சினிமா டிக்கெட் சேனலில் கண்ணப்பா ரோஸ்ட் பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கணக்கு பண்ணி என்னோட சேர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் நல்லா ஆயிருக்கு. UPI ID கூட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம், ரோஸ்ட்டுக்குள்ளே போகலாம். டைட்டில் தம்ப்நெயில பார்த்துட்டு வந்திருப்பீங்க, இது கண்ணப்பா ரோஸ்ட் தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தப்பவே இது ரோஸ்ட் பண்ணணும்னு கையை அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெய்லரே அந்த மாதிரி இருந்துச்சு. யாரும் பயப்படாதீங்க. என்னடா ரொம்ப பயப்படுறீங்க. சோ இன்னைக்கு அதை தூக்கிட்டு வந்துட்டேன். வா 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 வாடி வாடி வாடி. இவருக்கு என்ன ஃபீல் ஆச்சு தெரியல ட்ரெய்லர் பாக்கும்போது. படம் டைட்டில் கார்டு எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஓபன் பண்ண உடனே குபீர்னு ஆயிருச்சு. நம்ம பக்ஷிராஜன் அக்ஷயகுமார் சிவன் கெட்டப்ல இருக்காரு. அந்ததே போதே அறிந்ததே அறியாததே எல்லாம் யமனுக்கு தெரியும். பார்த்தா கைலாச சிவம் மாதிரி இல்ல, ராயபுரம் சிவம் மாதிரி இருக்கு. பக்கத்துல பார்த்தா காஜல் அகர்வால் பார்வதி. இதுலயே தெரிஞ்சிருச்சு படம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சோழி போட்டு விளையாண்டு அதுல பார்வதி வின் பண்றாங்க. அதுக்கு பிரைஸா சிவன் ஒரு வரம் கொடுக்கறாரு. காளகஸ்தியில உனக்கு ஒரு கோயில் வருது, ஆனா அதுக்கு காரணமா ஒரு மனுஷன் தான் இருப்பான், அவன் தான் இந்த உலகத்தையே காக்க போறான்னு பில்டப் எல்லாம் பண்ணி அவன் யாருன்னு காஜல் கேட்க, அந்த புண்ணிய பிறவி யார் சுவாமி? இந்த கூத்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இந்த பக்கம் கோவில்ல ஊரே கூடி இருக்கும். அதுல பார்த்தா சரத்குமார் கோமாளி வேஷம் போட்டுட்டு நிக்கிறாரு. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது, ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. ஹீரோவோட அப்பாவாமா. ஓ அப்படியா? அக்ஷய்குமார், சரத்குமார், காஜல், ஐஸ்வர்யான்னு காஸ்டிங்கே வேற லெவல்ல பிரிச்சு வீசி இருக்காங்க. இன்னைக்கு அருமையான ஃப்ரூட் ஜெல்லி கேக்கு வேற லெவல்.
ஐஸ்வர்யா சாமி வந்து ஆடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஊர்ல ஏதோ தொத்து நோய் வந்து எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க. சோ இமீடியட்டா ஒரு பலி கொடுத்தா எல்லா பிரச்சனையும் இன்ஸ்டன்டா சால்வ் ஆயிரும்னு சொல்லி ஒரு லெமன்ல மஞ்சள் குங்குமத்தை பூசி இந்த எலுமிச்சம்பழம் யார் மேல படுதோ அவங்கதான் அம்மனுக்கு நைவேத்தியம். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஊர் மக்கள் எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்க இந்த லெமனை 7 கிலோமீட்டர் தள்ளி தூக்கி வீசுறாங்க. அது காட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கு ஹீரோ ஃப்ரெண்டு மேல விழுகுது. மாத்னடி மாப்ளை. அவன் ஃப்ரெண்ட பலி கொடுக்க இவன் கடவுள் மேலேயே காண்டாகி கல்ல தூக்கி வீசுறான். இல்ல இது படத்துல ரொம்ப லதாஜிகா ஹேண்டில் பண்ணி விட்டாங்களா இல்ல அதுக்கு தான் ரோஸ்ட் பண்றாரா? நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். இப்போ ஹீரோ வளர்ந்துட்டாரு. இப்போ தனியா அதுக்கு மறுபடியும் ஒரு இன்ட்ரோ வச்சே ஆகணுமே இல்லையா? டெபினெட்லி அதுக்குன்னே ஊருக்குள்ள ஒரு கழுகு வருது. வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகுது. நம்ம சுப்ரீம் ஸ்டார்ல இருந்து ஹீரோ ஃப்ரெண்டு வரைக்கும் ட்ரை பண்ணுவானுங்க. யாராலையும் முடியாது. ஊருக்கே குழந்தைய கழுகு தூக்குதுன்னு தெரியும். அப்பெல்லாம் இவர் வரமாட்டாரு. சரத்குமார் கூப்பிடுற தூரத்துல தான் இருப்பாரு போல. கூப்பிட்ட உடனே என்ன பிரச்சனைன்னு கூட கேட்காம எடுப்பாரு பாருங்க ஒரு ஓட்டம். தேவையே இல்லாம ஒரு குதிரை மேல ஏறி இமீடியட்டா குதிரையில இருந்து இறங்கி வில்லு விடுவாரு. சல்மான் கான் ஒரு படத்துல கார்ல போறாரு. மூல கோளாறு உள்ளவ லூசு பாயலா இப்போ எதுக்கையா குதிரையில ஏறி இறங்குனீங்க? அம்பு கழுகு மேல பட்டு குழந்தை கீழே விழும். கழுகு கிலோமீட்டர் தூரத்துல பறந்துட்டு இருக்கும். இவர் 4 அடி முன்னாடி ஜம்ப் பண்ணி குழந்தைய அசால்ட்டா கேட்ச் பண்றாரு. ஓகே இதெல்லாம் கலாய்க்கலாம். ஆனா ஸ்டார்டிங்லயே ஏதோ ரோஸ்ட் பண்ணனும் அப்படின்றதுக்காகவே பண்ண மாதிரி இருந்துச்சு. செம்மையா இருக்கானே முக்க. இங்க கடவுள் நம்பிக்கையோட பல பேர் இருக்காங்க. இவனுங்க கடவுளா நடிச்சு கடவுளையே காமெடி பண்ணி விட்டுட்டு இருக்கானுங்க. இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் போகுது அந்த அளவுக்கு போகுது. நெக்ஸ்ட் சின்ன பசங்க வந்து சரத்குமார் கிட்ட ஹீரோவை பத்தி கதை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. விளங்கும்டா நாரப்பயல. அவரும் இதுதான் சான்ஸ்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு. ஒரிஜினலா இருக்க கண்ணப்பர் கதையிலேயே அவர் 14 வயசுக்கு மேலதான் வேட்டைக்கு போவாரு. இவனுங்க என்னடானா 6 வயசுலயே புதிய சம்பவம் பண்ற மாதிரி காட்டியிருக்கானுங்க. ஒரிஜினல் கேரக்டர் அது. அவரு புலி பிடிக்காத வேற எவையா பிடிக்க முடியும்? புலி அவருக்கு புள்ள, வேங்க அவருக்கு வேலைக்காரன், சிறுத்தை அவருக்கு சின்ன குழந்தை. கண்ணப்ப நாயனார் கதையை சொல்லுங்கடானா அதை விட்டுட்டு இவனுங்க இதுல நடிக்கிற ஹீரோக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். கட் பண்ணி ஓபன் பண்ணா நம்ம ஹீரோ வேட்டைக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பாட்டு சத்தம் கேக்குதுன்னா அந்த பக்கமா போய் பார்த்தா நியாயமா பார்த்தா பொண்ணு குளிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே பார்க்காம கிளம்பி போயிருக்கணும். சரி பார்த்ததுதான் பார்த்தேன்னு பார்த்துட்டாவது போயிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த ஹீரோ என்ன பண்றான்னு பாருங்க. காலாமுகன்னு ஒரு வில்லன் நம்ம பாகுபலி காலகேயன் மாதிரி ஒரு படைய வச்சிருப்பான். அவனுக்கு வந்து இப்போ இந்த ஊருக்குள்ள இருக்க வாயுலிங்கம் வேணும். இந்த ஊர்ல இருக்க வேடர்கள் நம்ம கங்குவா படத்துல வர்ற மாதிரி 5 பட்டியா பிரிஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு பட்டியோட தலைவரும் செம காமெடியா இருப்பானுங்க. ஒரு கேங்ல என்னடானா சிங்கம் 2 வில்ல கோமாளி வேஷத்துல இருப்பான். பாய் இன்னொருத்தன் யாருன்னு பார்த்தா வில்லு படத்துல வர்ற வில்லன். யார் சார் வரே? இவரை தெரியல. இவரை தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போக்கிரியில ஆனந்தராஜ் அடியாளா வர்றவன்லாம் ஒரு தலைவன். பெரிய மனுஷன் பாக்குறேன் இல்ல பச்சை பச்சை கேப்ப. இன்னொரு கேங்ல தலைவி நம்ம ரோஜா மதுபாலா. அவங்க கேங் தானா?
பிரீத்தி. என்னடி இது? இவன் நம்ம உன்னை குனிக்கு மகளங்கிறான், நீ நம்ம பெல்லாங்கிற. இந்த கூட்டத்துக்கு உனக்கு என்ன உறவு? என்ன உறவு? இந்த படத்தை பார்க்க ஒண்ணுதான் தோணுது. இந்தியாலேயே 145 கோடி பேர் இருக்காங்க. அதுல உங்களுக்கு நடிக்க வைக்க வேற ஆளே கிடைக்கலையா? ஏய், இதெல்லாம் பழைய பீஸ் ஆச்சு. அன்னைக்கிளியில ஆடிட்டு அப்படியே ரிட்டையர்ட் ஆயிட்டதா சொன்னாங்க. இங்க ஆந்திராவில வந்து ட்ரெயின் விட்டுட்டு இருக்காளுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வழக்கம் போல சாமி கும்பிட்டுட்டு இருக்க பொண்ணை ஸ்டாக்கிங் பண்ணி விருப்பமே இல்லாதவளை வலுக்கட்டாயமா நூதனமான முறையில அபியூஸ் பண்ணி மனசை கலைக்க பாக்குறான். ஐயோ, இந்த அக்கிரமத்தை எங்க போய் சொல்லுவேன்? என்ன சொன்னாலும் அடங்க வில்லன் பண்ணா வில்லன் தான், ஹீரோ பண்ணா ஹீரோ தான். இந்த மாதிரி செயல்களை யார் பண்றான்றது பொறுத்து தான். உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? யூஸ்வலா தெலுங்கு படத்துல ஹீரோஸ் பொண்ணுங்களை ஸ்டாக்கிங் பண்ற மாதிரி தான் வரும். அதுக்குன்னு கண்ணப்ப நாயனாரே ஸ்டாக்கிங் பண்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி இருக்கீங்களா? நீங்க நல்லா வருவீங்கடா. ரொம்ப ஓவரா போறீங்கடா. வேணாம்டா, தெய்வ குத்தமாயி போகுடா. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, அதே தெலுங்கு படத்துல வர்ற மாதிரி ஸ்டாக் பண்ண உடனே எந்த காரணமும் இல்லாம ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிக்குது. தின்ன ரொம்ப நல்லவன், ஆசைப்பட்டா தப்பில்லையே. அடி கிறுக்கி சிறுக்கி கிறுக்கி சிறுக்கி. அவ சொகத்தை பார்த்து லவ் பண்ணுவா, சொத்தை பார்த்து லவ் பண்ணுவா. இவன் உதரத்தை பார்த்துலையா லவ் பண்றா. ஹீரோயின் கல்லை எடுத்து பனங்காய அடிக்க ட்ரை பண்றாங்க. அப்போ திடீர்னு எங்கிருந்து வந்தான்னு தெரியல, பனங்காய அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி கரெக்டா சிலுமிஷத்தை ஆரம்பிக்கிறாரு. பனங்காய யாராவது கல்லால் அடிப்பாங்களா? அப்ப எப்படி அடிக்கலாம்னு நீயே சொல்லல. கிளம்பிட்டாங்க பாருங்க அவங்க. இப்ப பாருங்கண்ணே, இப்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டாங்க. என்ன பண்ணிருந்தீங்க? ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போய் டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அட்ரஸ் கேட்டா அப்படியே சூட்டோட சூடா கண்ணப்பருக்கே ஒரு ரொமான்டிக் சாங் போட்டு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் கண்ணப்பர் போடுற மாதிரி ஒரு கற்பனை. இது வந்து கண்ணப்பர் அப்படின்றது ஒரு ரியல் லைஃப். அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ அடுத்த கட்டத்துக்கு போய் ஒரு செடியூஸை போட்டு காரியத்தை நடத்தலான்னு பாக்குறாரு. தின்னா நகரு, கொஞ்சம் நகர், மூச்சு சூடா இருக்குது. இருக்கட்டும். இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. சமயம் நல்ல ஸ்ருதி உச்சத்துல இருக்கும்போது ஒருத்தன் வந்து காரியத்தை கெடுத்துடுறான். அசிங்கம் பண்றானே. என்னன்னு போய் பார்த்தா அவன் ஃப்ரெண்டு நரபலி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஆளு போய் தடுக்கிறாரு. நரபலி வேணுமா வேண்டாமான்னு ஒரு பட்டிமன்றமே போயிட்டு இருக்கும். காலங்காலமா இருக்கிற சம்பிரதாயம் அது. அதை நிறுத்தின அம்மனை அவமானப்படுத்துற மாதிரி. அப்போ ஒரு பட்டியல இருந்து ஒருத்தன் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட சுத்துறது நியாயமானு சம்பந்தம் இல்லாம இந்த நேரத்துல கேக்குறான். இப்ப இவனுங்க எதுக்கு வந்தாங்கிறதையே மறந்துட்டு இந்த நரபலி கான்செப்ட விட்டுட்டு இவனுங்க 2 பேரும் மோதணும், ஜெயிக்கிறவங்களுக்கு தான் பொண்ணுன்னு ஒரு போட்டியே இவனுங்களே வைக்கிறானுங்க. என் பாக்கெட்ல 10 பைசா வச்சிருந்தேன், அதை காண பாஸ். அப்புறம் போட்டியில ஹீரோ அவனை போட்டு அடிச்சதுக்கு அப்புறம் சரத்குமார் வந்து அதை தடுத்து சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. அடி முதல்ல ஐயர் அடிச்சு கொள்ளு. சரியான லூஸ் கலவனா இருக்கானே. ஏண்டா இவங்களே ஒரு போட்டியை வச்சு இவனுங்க அடிக்க சொல்லிட்டு இப்ப ஏன்டா அடிச்சேன்னு ஊரை விட்டே துரத்திடுவாங்க. என்னடா இதெல்லாம்? என்ன இந்த பட்டியல இடம் இருக்கு. வெளியே போ. அப்படியே கட் பண்ணி பரலோகத்துக்கு வந்தா சிவபெருமானா இருக்க அக்ஷய்குமார் கண்ணப்பரோட பிளாஷ்பேக்க சொல்றாரு. அதாவது அந்த கண்ணப்பர் தான் போன ஜென்மத்துல அர்ஜுனர். அப்போ சிவபெருமான் வேடர் குலத்துல வந்து அர்ஜுனர் கூட ஃபைட் பண்ணி அவரை தோக்கடிக்கிறாரு. இது இதிகாசத்துல இருக்கக்கூடிய ஒரு கதை தான். ஆனா இவனுங்க சிவபெருமானுக்கு மோகன்லால போட்டு விட்டு மொக்கைய ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணி நம்ம லாலேட்டனையே அசிங்கப்படுத்திட்டானுங்க. அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்? பிளாஷ்பேக் முடிஞ்சு வந்த உடனேயே இந்த ஹீரோயினும் அவங்க குடும்பம் வேணான்னு ஹீரோ கூட வந்துடுறா. சொந்த அப்பாவே ஊரை விட்டு துரத்திட்டாருன்னு வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம அந்த பொண்ணு வந்து 30வது செகண்ட்லயே ரொமான்ஸ் ஆரம்பிக்கிறாரு. நான் சும்மா பேசி நேரத்தை வீணாக்க மாட்டேன்.
அவனை அடிச்ச வலி இன்னும் என் கைக்குள்ளேயே இருக்கு. அந்த அந்த வலியையும் மீறி என் உடம்பும் மனசும் ஒரு பொம்பளைய தேடுதுன்னா எவ்வளவு அலைச்சலும் அரிப்பும் இருந்தா அவளை கண்கட்டு வித்த மாதிரி தூக்கிட்டு வந்திருப்பான். அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சாங்க்கு எடுத்துட்டு போய் கண்டினியூ பண்றாங்க. சாங்க்கு நடுவுல ஒரு விஷயம் சொல்லுவாரு. இத ஒரு தடவை அடிச்சா நீ எனக்கு தண்ணி கொண்டு வரணும், 2 தடவை அடிச்சா நீ எனக்கு சோறு போடணும். அப்ப 3 தடவை அடிச்சா இது எப்படி இருக்குதுன்னா, காலையில எழுந்திருச்சா புருஷனுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுக்கணும், மதியானம் சூப்பு வச்சு கொடுக்கணும், ராத்திரிக்கு சோகத்தை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நாங்க சரிபாதி அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம்னு பேசுறேன். இதுக்கு மேல இந்த ஆள் ஒரு வார்த்தை பேசினாதான் நான் இவனை உதைக்கிறது இங்க பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்து எல்லா பட்டியும் சேர்ந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது எங்க போனாங்கன்னு தெரியாத வில்லன் கூப்பிட்டு இப்ப திடீர்னு சுத்து போடுறாங்க. அவனுங்க ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க, இவனுங்க ஒரு 20-30 பேர் தான் இருப்பாங்க. அத்தனாயிரம் பேர் சேர்ந்து பல மணி நேரமா ட்ரை பண்ணி இந்த கேங்ல ஒரே ஒருத்தனை கொல்றாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம சரத்குமார். எந்த தப்பும் பண்ணாத தன்னோட மகனை ஏதோ மொக்க காரணங்களை சொல்லி விரட்டி விட்டு இப்போ சாகும்போது கூச்சமே இல்லாம தின்னா வருவான்டா அப்படிங்கிறாரு. தின்னா கண்டிப்பா வருவான். பள்ளத்தாக்குல இருந்து விழுந்த சரத்குமார் பாடியை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. பாடியை ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க. சேதாரம் இல்லையா? கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்கா. பாடியை அடக்கம் பண்ணலான்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ எங்க இருந்து வந்தான்னு தெரியல. வந்தவர் வில்லனை கொண்டுட்டு தான் பாடியை எடுக்க விடுவேன்னு ஒரே அடம். படம் பார்த்தா இன்னும் 1.25 மணி நேரம் இருக்கு. அது வரைக்கும் இந்த பணத்தை அழுகாம வச்சிருப்பீங்களான்னு ஒரு யோசனை நமக்கு வந்து போகுது. ஐயாவை கொன்னவன நான் கொல்லாம ஐயாவை இங்க இருந்து நகர விட மாட்டேன். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இந்த பக்கம் பார்த்தா வில்லன் கொய்யாக்கா தின்னுட்டு ஹெவியா பிளானிங் போட்டு அப்போ நம்ம ஹீரோ அம்புலியே ஒரு மெசேஜ் தட்டி விடுறாரு. அப்புறம் அப்படியே ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டை போட்டு இந்த கிறுக்கனுங்க எல்லாரும் தங்களை அவெஞ்சர்ஸா உணர்ந்து தரணும். இந்த சவுண்ட் சார் கண்டிப்பா கம்பேரிசன் வரும். ஹீரோ வில்லனை ஈஸியா கொன்னுடுவாரு. ஆனா இதுல என்ன ஒரு டவுட்னா, அவனுங்க ஒரு 10,000 பேர் இருக்க மாதிரி காட்டுவானுங்க, இவனுங்க ஒரு 10 பேர் தான் இருப்பானுங்க. கடைசியில பார்த்தா அந்த கேங்ல மிச்சம் இருக்க 5,000 பேர் தான் ஓடிட்டு இருப்பானுங்க. ஏன்டா கதைனாலும் ஒரு நியாயம் வேணாமா? தம்பிகளா ரொம்ப முட்டாள்தனமானது, ரொம்ப முட்டாள்தனமானது, ரொம்ப வேதனையா இருக்குது. இதுக்கு அந்த காசுக்கு எங்கே ஒரு 4 பேருக்கு தண்ணி வாங்கி கொடுத்தா சந்தோஷப்பட்டுக்கலாம். 2 பேருக்கு மோர் வாங்கி கொடுத்துருக்கலாம். அட 4 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம்டா தம்பிகளா. இது என்ன செயல்? இது வில்லனை கொன்னாச்சு, கிளைமேக்ஸ் முடிஞ்சு ஒரு படமே முடிஞ்ச ஃபீல் நமக்கு வந்துடும். இதுக்கப்புறம் படத்துல வர்றதுதான் ஒரிஜினல் கண்ணப்ப நாயனாரோட கதை. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது இவனுங்களோட ஓன் ஸ்கிரிப்ட். பார்க்க முடியலப்பா படத்தை. நான் சரி படத்தை பார்க்க இந்த படத்தை உனக்கு எங்களே கிடைக்கும் உனக்கு. இந்த ஓன் ஸ்கிரிப்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு புராண கதைகளை இதிகாசங்களை இருக்கிற மாதிரியே எடுத்தா நல்லா இருக்கும். புரிஞ்சதா? இந்த படம் நீங்க பார்க்கணும்னா கடைசி 1 மணி நேரம் மட்டும் பாருங்க, நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா என்னாச்சு? அப்புறம் கங்குவாவை 2 தடவை பார்த்த மாதிரி இருக்கும். Oh my God, God, what a scene of light, God, what a scene. வித்தியாசமான எண்டிங்கா இருக்கு இவரோட வீடியோஸ்ல. ஸோ அதான் இவங்க வந்து ஓனா ஏதோ பண்ணியிருக்காங்க போல, அதுக்காகவே வச்சு செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அது ஏதோ பெட்டராக இருக்கும் போல. வேறே சொல்கிறாருல நல்லா இருக்குன்னு. நான் டீசர் அண்ட் ட்ரெயிலர்லாம் ரியாக்ட் பண்ணேன். எனக்கு வந்து நல்லா இருக்கே, நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தாட்டில் இருந்தேன். நான் படம் பார்க்கல. ரோஸ்ட் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்னா இது ரோஸ்ட் பண்ணணும்னு பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் தான் கொண்டு போச்சு. ஸ்டார்டிங்கில் உண்மையில் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக தான் தெரியுது என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க. கண்ணப்பரா ஒரு கேரக்டர், அது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் தான். நான் தெரில, எனக்கு இந்த புராணங்கள், இந்த மகாபாரத கதையோ இல்லை ராமாயண கதையோ எதுவுமே அது உண்மையாக நடந்தது அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. கதைகள் இருக்குது, ஓகேவா. ஸோ அதை நம்புகிற மக்களும் இருக்காங்கல்ல. நான் வந்து நம்பவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லலை. நான் ஒரு கதை அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஸோ அதுக்காண்டி சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி
கண்ணப்பர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஆல்ரெடி இருந்திருக்காரு போல். ஸோ அதை வச்சு எடுத்திருக்காங்க. அந்த கேரக்டரை இவங்க டோட்டலாக ஓன் ஸ்கிரிப்டில் கண்டம் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னமோ செடியூஸ் பண்ணுற மாதிரி என்னென்னமோ சீன்ஸ்லாம் இருக்குது. அந்த கேரக்டரைசேஷன் அந்த ட்ரைப்லேயே ஏதோ 10-20 பேர் தான் இருக்காங்க போல். அவங்க 1000 பேர்த்து கூட சண்டைக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த தான் டயலாக்ஸு இது எல்லாமே ரொம்ப மொக்கையாக தான் கொண்டு போயிருக்காங்க. அது வச்சு செய்கிறதுல தப்பே இல்லைங்க. நைஸ், செம்ம ஃபன்னாச்சு. லாலக்டன் அவருக்கு ஒரு சீன் வச்சுருக்காங்க. என்னத்த சொல்ல, அதுவும் மேக்கிங் வைஸ் ரொம்ப வீக்கான ஒரு படம் மாதிரி தான் இருக்குது. டைலாக்ஸில், ஸ்க்ரீன் பிளே, அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் ரொம்ப வீக்காக இருக்கும் போல். ரொம்ப சொதப்பி வச்சுருக்காங்க. அதுதான் ரோஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு நம்மன்னு அடிச்சிருந்துருக்கு. அதுவும் ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த ஃபீல் வந்துருச்சாமா. செகண்ட் ஆஃப் நல்லாரும் சொல்லியிருக்காரு. ஸோ அதான் நம்ம இதில் விட்டுட்டார். அதை ரோஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டு நம்ம படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி போயிட்டார். சினிமா டிக்கெட் நைஸ் வீடியோ. ஆக்சுவலாக தமிழ் ஃபேக்ட்ரி சேனலில் வீடியோ ரியாக்ட் பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கருப்பு மலையின் ரத்த சரித்திரம் பகுதி 2 அது. ஸோ அதில் நித்திரை அப்படின்ற ஒரு வார்த்தை நான் அதிலே சொல்லியிருப்பேன். நான் நித்திரைன்றது ரீசெண்டாக தான் பார்த்தேன் அப்படின்னு. என்னன்னா இந்த வீடியோஸ்லாம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சினிமா டிக்கெட் சேனல் ஒரு ஷார்ட் வீடியோ எனக்கு வந்துருந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி, அந்த டேரக்டரும் சசிகுமார் சார், டேரக்டர் பேர் எனக்கு வந்துருச்சு, அஸ்வினா, அவங்க 2 பேர்த்து கூட. ஆனால் அது யாரும் தெரில, இவர் மாதிரி இல்லை. ஏன்னா இவர் ஒரு சில வீடியோஸ்லாம், பழைய வீடியோஸ்லாம் இவர் ஃபேஸ் காமிச்சிருப்பார். அவர் வேற ஒருத்தர் மாதிரி இருந்தார். அவர் வந்து கேள்வி கேட்டுருப்பார். இந்த மாதிரி நான் ஸ்ரீலங்கன் வேர்ட்ஸ் வந்து சொல்கிறேன், தமிழ் வேர்ட்ஸ் தான், ஓகேவா, அவங்க யூஸ் பண்ணுற தமிழ் வேர்ட்ஸ் அது வந்து சொல்லுவாங்க. அது நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம் அப்படின்ற அது மாதிரி கேட்பாங்க. மீனிங் என்ன, பொருள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதில் நித்திரைனா தூக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் சொல்ல வந்தேன் தமிழ் ஃபேக்ட்ரி அந்த வீடியோலேயே. அதில் சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன் நான். ஸோ இப்போ சினிமாட்டிக் வீடியோ ரியாக்ட் பண்ணும்போது டக்குன்னு ஞாபகம். ஓகே, கண்ணப்பன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரோஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா டைட்டில்? கண்ணப்பன் மூவி ரோஸ்ட்னு இல்லாமல் செகண்ட் ஆஃப் விட்டார்ல. ஸோ கண்ணப்பன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரோஸ்ட் வேற லெவல் சம்பவங்க வச்சு செஞ்சுட்டாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் விசிட்டிங் ஆன் ஃப்ரம் வரன். இதே மாதிரி சினிமா டிக்கெட் சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக நடக்கிற அந்த காப்பிரைட் இஷ்யூ, காப்பிரைட் ஸ்ட்ரைக், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அகைன்ஸ்டா ஒரு சில பேர் பண்ணுறது, அதை பற்றிலாம் ஸ்டார்டிங்லேயே சொன்னல. ஸோ அந்த வீடியோஸும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்துருங்க.